ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சில காய்கள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று அறுவடை பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காயில் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் காய் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும், ஆனால் காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. கோழி அவரை, பட்டை அவரையிலே கொட்டைன்னு சொல்லிட்டு 3 ரகம் வந்து போட்டிருந்தோம். இப்போ செடி அவரையுமே கொஞ்சம் பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி அவரையில் வந்து கோழி அவரை போட்டு விட்டுருந்தேன். பட்டை அவரையும் போட்டிருந்தேன், அது வந்து சரியாக வரலை செடி. எலி தொல்லை வேறு ஜாஸ்தியாக இருக்குது. எலியுமே வந்து ஃபுல்லாத்தையும் நோண்டி வச்சிடுது. அவரைக்காய் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்தோன்னா இந்த காய் வந்து நமக்கு காய்ச்சிட்டு தான் இருக்குது. ஆனாலும் வந்து பூச்சி தொல்லையுமே இப்போ வர ஆரம்பிக்குது அவரை செடியில். கத்திரி செடி வந்து ரொம்பவே செழிப்பாக வளர்ந்துருக்கு. இது ஒரு செடி தானாக முளைச்சதுனாலையா என்னான்னு தெரியல, ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கு. இதுலேயுமே 2 காய் இருந்தது, அதையுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ புதுசாக ஒரு பாத்தி அமைச்சு அதில் தக்காளி செடி, கத்திரி செடியெலாம் நட்டு விட்டுருக்கோம். ஏற்கனவே நட்ட செடிகளில் பூக்கள் பிஞ்சுகள்லாம் வச்சு காய்களுமே தர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பிரிச்சுட்டு இருக்கிறது வந்து மூக்குத்தி அவரையுமே நமக்கு தொடர்ச்சியாக காய்கள் வச்சுட்டு தான் இருக்குது. விதைக்குமே ஒரு சில காய்கள் விட்டுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து எல்லா செடியிலுமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல வந்து பழுக்க விட்டோம்னா தொடர்ச்சியாக காய்கள் இருக்காது, சத்துக்கள்லாம் பழம் பழுக்கிறதுக்கே போயிடும். அதனால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து காய்கள் காய்க்கும் போது பிரித்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பழுக்கத்துக்கு விடுங்க. காய்கள் நமக்கு முதல்ல பழுக்க விடுறத விட அந்தமாரி செய்யும்போது அதிகமாக கிடைக்கும். சங்குப்பூ வந்து தொடர்ச்சியாக பூக்கள் பூத்துட்டு தான் இருக்குது. ஒரு 3 இடத்துல வந்து சங்குப்பூ செடி போட்டு விட்டுருக்கேன். எல்லாமே தொடர்ச்சியாக பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. வெள்ளை சங்குப்பூ செடியுமே இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. அடுத்து கொய்யா பழம் வந்து 2 இருந்தது, அதையுமே வந்து பிரிச்சுக்கலாம். ஹைட்டில் இருக்கிறதுனால கொம்பு வச்சு அதை வந்து பறிக்க வேண்டியதாக இருக்குது. மூக்குத்தி அவரை, பச்சை மிளகாய், சங்குப்பூ, அவரைக்காய், கொய்யாக்காய் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். கத்திரிக்காயும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க.